இந்த ஐயனார் துணி சீரியல்ல இந்த சோழனுக்கு இதெல்லாம் தேவையில்லாம நிலா பேச்சை கேட்காம அவளுக்கு பிடிக்கும், அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ன்ற பேர்ல போயிட்டு வீடு பார்த்துட்டு அந்த வீடு வேணும்னு சொன்னா டோக்கன் அட்வான்ஸ் ஒரு 1000 ரூபாய் 2000 கொடுத்தாலும் சீ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சு விட்டுலாம் 20,000 கொடுத்துருக்காரு. அந்த டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்காம அது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்றாரு, என்னப்பா வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கேட்கறாரு. இல்லங்க எனக்கு வீடு ஓகே தான், பட் ஆனா என் வைஃப் வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், நானே தனியா வந்து வீடு பார்த்து டோக்கன் அட்வான்ஸா கொடுத்தா ஆனா அவளுக்கு தனியா வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா, அதனால வீடு வேணாம் சார் அப்படின்னு சரி ஓகே இப்ப பொண்டாட்டி மீது என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அது வரைக்கும் நல்லா பேசுனவரு. அதுக்கப்புறம் நம்ம சோழர் வந்து அதான் வீடு வேணும்னு சொல்லிட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஹவுஸ் ஓனர் வந்து டோக்கன் அட்வான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. டோக்கன் அட்வான்ஸா யாராவது கொடுப்பாங்களாப்பா, எங்க வேணாலும் போய் கேட்டு பாருங்க, யாரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாரு. சோழர் எவ்வளவு கெஞ்சாரு, ஆஹா அவர் கேட்கவே மாட்டாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிட்டாரு. அதோட நிலாவோட ஆஃபீஸ் கட்டுறாங்க. நிலாவோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு டிசைன் ஒர்க் பண்ணிட்டு அது வந்துட்டு பார்த்துட்டு இது கட்டா இருக்கா நிலா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது சரியில்லை, இது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சோழனோட ஞாபகம் வந்து நிலா சோழன் போன் அடிக்கிறாங்க. சோழன் ஐயோ இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசிட்டு இது கூட என்னாச்சு சோழன் வாங்கிட்டீங்களா காசு அப்படின்னு நிலா வாங்கிட்டே இருக்கா. அவர் வந்து பேங்க்ல போட்டாரா, அவர் கையில வச்சிருக்க மாட்டாரா காசு, அவர் ரொம்ப சேஃப்டியா பேங்க்ல போட்டாரா, பேங்க்ல இருந்து எத்தனை தரேன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு அப்படின்னு எப்படியாவது வாங்கிட்டு வாங்க சொல்லணும். அந்த கடன் வாங்கினது அந்த காசு அந்த திரும்ப அவங்க கிட்ட கொடுக்கணும், எப்படியாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஐயோ இவர் இப்படி பேசுறாலே சரி ஓகே இல்ல நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பிரச்சனை பண்றாரு. நீங்க எங்க காசு கொடுக்கறதுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எவ்வளவு பொறுமையா எடுத்து சொல்றாரு. அந்த ஹவுஸ் ஓனர் ஒத்துக்க மாட்டாரு, அந்த லேடி அவங்க வைஃப் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. யாருமே டோக்கன் அட்வான்ஸ் திரும்ப தர மாட்டாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்க எங்க இருந்து கொடுக்குற வரைக்கும் நான் எங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பிரச்சனை பண்ணிட்டு அதோட அவங்க வீட்டுல உட்காந்துறாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கார்த்திகா காட்டுறாங்க. சேரன் வந்துட்டு அவங்க சைட்ல வேலை செஞ்சுட்டு போது கார்த்திகா வராங்க. நீங்க என்ன கார்த்திகா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இல்ல மாமா வேலை தேடி போனோம் அப்படின்னு சிறுவா உள்ள போய் பேசாமன்னு சொல்லிட்டு சைட்டுக்குள்ள கூட்டு போறாரு. என்ன மாமா இப்படி வெயில கஷ்டப்படுங்க அப்படின்னு என்னப்பா பண்றது, நானா 14 வயசுல இருந்து வேலை செய்யறேன், எனக்கு ஒரு பெரிய கஷ்டமே அப்படின்னு நீ எங்க போயிட்டு அப்படின்னு வேலை என் ஃப்ரெண்டு கிட்ட வேலை கேட்டு இருந்தோமா, சோ அதுக்காக போய் பாத்துட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சந்தா பத்தி கேட்கறாங்க, விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சோழன் வந்துட்டு வீட்டுல எந்த கஷ்டமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்மளோட சேரன் அதெல்லாம் இல்ல மாமா வீடு நல்லா தான் இருக்கு, எனக்கு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கா அதனால அப்படின்னு சொல்லிட்டு வேலை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ நம்மளோட கார்த்திகா தான் சேரனுக்கு வந்து இது கல்யாணம் பண்ணிப்பாங்களோ, நம்ம கார்த்திகா தான் ஜோடி ஆவாங்களோ, சந்தா சாப்டர் அப்படியே முடிச்சிருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பல்லவன் வந்து அந்த ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து சேர்றாருல, கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்றாரு. சோ அங்க வந்துட்டு நம்மளோட பல்லவனுக்கு ஜோடியை காட்டுறாங்க. அந்த பொண்ணு தான் ஜோடி இது வரைக்கும் காட்டாம இருந்தாங்க, அந்த பொண்ணு தான் அவரோட ஜோடியா இருக்கும் நினைச்சிட்டு இருந்தா. பட் ஆனா பல்லவனுக்கு இந்த எபிசோட் வந்து ஜோடி கட்டிருக்காங்க, ஒரு பொண்ணை கட்டிருக்காங்க. சோ அந்த இன்ஸ்டியூட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக் இன்ஸ்டியூட், அது மூலமா ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் காட்டணும், ஒருவேளை அந்த பொண்ணு ஹீரோயின் பல்லவனோட ஜோடி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக காட்டுறாங்களா, இல்ல அங்க என்ன நடக்க போகுதுன்றது வந்து நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ அந்த இன்ஸ்டியூட் காட்டி அந்த பொண்ணை காட்டிட்டாங்க. சோ அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.